பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரெஷர் குக்கர்லேயே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி, அதுவும் மட்டன்லாம் இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே சூப்பராக பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டனை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச மட்டனை அதே தண்ணியோடையே சேர்த்து உப்பு சேர்க்காம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய், அது கூடவே நெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதும் அது கூட கரம் மசாலா, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூட தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா ஒரு சேர கிளறி விடுங்க. இப்போ அது கூடவே உப்பு, தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை வச்சு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறம் விசிலை எடுத்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க. தோசைக்கல் மேலே லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு இறக்குனீங்கன்னா பர்ஃபெக்டாக அடி எதுவும் பிடிக்காம நல்லா உதிரி உதிரியாக மட்டனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி ஒரு சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.